வணக்கம். ஜூன் 27 பாரதி செல்லம் அவருடைய திருமண நாள். வருடா வருடம் கடையத்திலே சேவாலயா இந்த திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு 127வது திருமண நாளிலே பாரதியாருடைய சொந்தங்கள், செல்லம்மாவினுடைய சொந்தங்கள் எல்லோரும் நம்மோடு இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த இனிமையான நாள் நம்முடைய மகாகவியினுடைய திருமண நாள். மகாகவிக்கு இணையாக அவருடைய கவிதைகள் எல்லாம் வெளியிலே வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த செல்லம்மா பாரதி, அவர் பிறந்த ஊர் கடையம். அவருடைய திருமண நாளிலே இன்று காலை ஜதிப்பல்லக்கிலே பாரதியும் செல்லம்மாவையும் கடையம் முழுக்க ஊர்வலமாக கொண்டு போனோம். அடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களிலிருந்து பாரதி செல்லம்மா போட்டிகளிலே, பலவிதமான போட்டிகளிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சிறப்பு விருதுகளெல்லாம் பரிசளிக்கக்கூடிய அந்த விழாவும் நடந்தது. அந்த விழாவிலே மீண்டும் நம்முடைய கவிஞர் பத்மதேவன் எழுதிய மகாகவி பாரதியார் கவிதைகள் உரையுடன் இந்த புத்தகத்திலிருந்து நம்ம அந்த யோக சித்தி அப்படிங்கிற அந்த கவிதையை பார்க்க ஆரம்பித்தோம். முதல் 3 ஸ்டான்ஸா பார்த்துருக்கோம். பாரதி எப்படி காளியை மிரட்டுறாருன்னு பார்த்துருக்கோம். அவருடைய இந்த 4வது ஸ்டான்ஸா இதுதான் ரொம்ப பிரபலமானது. இந்த 4வது ஸ்டான்ஸாலே அது கடைசி வரி ரொம்ப பிரபலமானது. அதைத்தான் பல பேர் சொல்கிறாங்க. அந்த வரியை பல மேடைகளில் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டான்ஸாக பார்ப்போம். இப்போ தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் காளையை பார்த்து கேட்குறாரு. நான் என்ன சாதாரண ஆள் மாதிரி நான் விழுந்துருவேன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு காளையை கேட்குறாரு. என்ன சாதாரண ஆள்னா என்ன? சாதாரண ஆள் யாருன்ற வேடிக்கை மனிதர் அப்படின்றாரு. அந்த வேடிக்கை மனிதர்னா யார் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இதில் ஒன்று கூட நான் கிடையாதுங்கிறாரு. தேடி சோறு நிதம் தின்று, எப்போ பாரு சாப்பாட்டு ஞாபகம் இல்லையா? இப்போ பாரு இட்லினா அந்த ஹோட்டலுக்கு போகணும், தோசைன்னா இங்கே போகணும் இல்லையா? சட்னினா இங்கே நல்லாயிருக்கும், ஃபுல் மீல்ஸ்னால் இங்கே நல்லாயிருக்கும், அந்த மீல்ஸ்னால் அங்கே நல்லாயிருக்கும், சப்பாத்தின்னா இங்கே நல்லாயிருக்கும், நார்த் இண்டியன்னா இங்கே நல்லாயிருக்கும், வெஜிடேரியன்னா இங்கே நல்லாயிருக்கும், நான்வெஜ்னா இங்கே நல்லாயிருக்கும்னு வாழ்க்கையே இதுதான். லைஃப் லாங் எவ்வளோ தூரம்னா பரவாயில்ல, கிளம்பி போகிறது ரெடியாக இருக்காங்க. மணிக்கணக்காக டைம் செலவு பண்ணுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாடு, வெறும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி எவ்வளவு நேரம் லைஃபே சாப்பிட்றதுக்கா? அப்படி கிடையாதுங்க. சாப்பிடுவதற்காக நம்ம உயிர் வாழவில்லை, உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். அவ்வளோதான். சாப்பிடாமே இருந்தால் செத்து போயிடுவோம். உடம்புக்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தி உள்ள உணவை கொஞ்சமாக டக்குன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போதை விட்டுட்டு சாப்பாடே ஒரு வேலையாக வச்சுட்டு சுற்றுறாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் பார்க்குறோம். அதுதான் தேடி சோறு. வெறும் சாப்பாடு சாப்பிட்டு கிடையாது, தேடி தேடி போய் சாப்பிட்றது. போயிட்டு தேடி சோறு நிதம் தின்று சாப்பிட்டப்புறம் என்ன ஆகிடுது? வயிறு ஃபுல்லாகிடுது. அப்புறம் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, சின்னஞ்சிறு கதைகள்னா என்ன? அந்த காசிப். இப்போ காசிப்புக்கு நமக்கு எலக்ட்ரானிக் ஃபார்ம்லாம் வந்துடுச்சு இல்லையா? வாட்ஸ்அப்பில் போயிட்டு, ஃபேஸ்புக்கில் போயிட்டு, அதில் போயிட்டு, இதில் போயிட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று போஸ்ட் போட்டாங்கன்னு சொன்னாக்கா அதுக்கு அதை எதிர்த்து ஒரு கமெண்ட் போடுறது, இன்னொரு கமெண்ட் யாரோ போட்டாங்கன்னா அந்த கமெண்ட்டை எதிர்த்து ஒரு கமெண்ட் போடுறது இல்லையா? இதே வேலையாக வச்சுட்டு இருக்க வேண்டியது. பொழுது ஃபுல்லாக வேறு ஒன்றுமே கிடையாது. வாட்ஸ்அப்பில் இதே மாதிரி பல பேருக்கு என்னென்னவோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்க வேண்டியது, ஃபோட்டோ அனுப்ப வேண்டியது, வீடியோ அனுப்ப வேண்டியது. சோஷியல் மீடியா ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியாவை வச்சுட்டு சேவாலயால் ஒரு ஆர்கனைசேஷனே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா 29 சென்டர் இருக்குது, பல இடங்கள்ல இருக்குது, பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அங்கங்கே வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி விட்டு அந்த குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னு சொன்னாக்கா யாருக்கு என்ன தெரியணுமோ போய் தெரிஞ்சிருது போயிட்டு. அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் கம்யூனிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி கதை பேசுறது, கிசு கிசு போடுறது, இதெல்லாம் பண்ணுறதான் சின்னஞ்சிறு கதைகள். இதைதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? மனம் வாடி துன்பமிக உழன்று எப்பப்பார் சாப்பிட்டுட்டு எப்பப்பார் இந்த மாதிரி சிட்சாட் பண்ணிட்டு எப்பப்பார் கதை அடிச்சுட்டு இருந்தோம் சொன்னாக்கா நமக்கு லைஃப்ல ஒரு பர்பஸே இல்லை. எதுக்காக வாழறோம்? ஒன்றும் நமக்கு ஒன்றும் அது கிடையாது. இது ஒன்று இந்த வேலையை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கிடையாது.
நம்மளால 10 பேருக்கு நல்லது நடக்கணும்னு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இருந்துட்டே இருந்தோம்னாக்கா போர் அடிச்சு போயிடும். அதனால என்ன ஆகும், மனம் வாடும். போர் அடிக்கிறதுன்னு அதுதான். ரொம்ப ஒரு ஒரு வெறுமை. நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ வருஷம் இருந்தோம் அந்த உலகத்துல, நம்மளால யாருக்கு என்ன பிரயோஜனம், வெறும் பூமிக்கு பாரமா உட்காந்துருக்கோம் அப்படின்ற யோசனை வருது. அதுதான் மனம் வாட துன்பம் மிக உழன்றுன்னா அதுக்குள்ளே சுத்திட்டு இருக்குது. துன்பத்தை விட்டு வெளியே வர முடியாது, அதுக்குள்ளே மாட்டிக்கிறது. நம்ம துன்பப்பட்டா என்ன பண்ணுவோம், நான் மட்டும் துன்பம் பண்ணுவான், அடுத்தவன் ஏன் நல்லா இருக்கான், அவனை ஏதாவது கிளப்பி விடலாமேன்னு சொல்லி பிறர் வாட பல செயல்கள் செய்து மற்றவன் சந்தோஷமா இருக்கான்னு சொன்னா சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வம்பு பண்ணலாமா? ஏன்னா பொழுது போலையே, போர் அடிக்குது, அதனால எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் யாருக்காவது ஏதாவது ஒரு தொந்தரவு கிளப்பி விட வேண்டியது. அவனை பத்தி இவனை பத்தி அவங்ககிட்ட ஏதாவது கதை அடிச்சோன்னு சொன்னாக்கா கிளப்பி விட்டோம், ஒரு வதந்தியை கிளப்பி விட்டோம்னு சொன்னாக்கா அது பூதாகாரமா வளர்ந்துட்டு போகுது, உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். பிறர் வாட பல செயல்கள் செய்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும், நரை கூடி கிழப்பருவம் எய்தி, வயசாயிடுச்சு, ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் பண்ணல, வயசாயிடுச்சுன்னு என்ன அடையாளம், இவர் 50 வருஷம் இருந்தாரு, 60 வருஷம் இருந்தாரு, 70 வருஷம் இருந்தாரு அப்படின்னாக்கா இவர் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்தை ஸ்தாபித்தார், அதன் மூலமாக பல பேருக்கு, பல லட்சக்கணக்கான பேருக்கு உதவி செஞ்சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வயசாச்சுன்னு தான் அடையாளம், தலைமுடி நரைச்சு போச்சு, வேற அடையாளமே கிடையாது. இவ்வளோ வருஷம் இருந்தோன்றதுக்கு அடையாளமே கிடையாது. இருக்கிற ஒரே அடையாளம் தலைமுடி நரைச்சு போச்சு, அவ்வளோதான். அதனால நிறைய கூடி கிழப்பருவம் எய்தி, வயசாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயம், கூற்றுனா யமன், இந்த யமனுக்கு இரையாக போகிறோம், உயிர் போய் சேர்ந்தோம், கதை முடிஞ்சது. கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே, இவங்க தான் வேடிக்கை மனிதர். எந்த விதமான வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்ததற்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி சத்தாம்பர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேடிக்கை மனிதர்கள். வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அந்த மாதிரி நான் போயிட்டு வந்துச்சியா, நான் பல பெரிய விஷயங்கள் சாதிச்சுட்டு போகணும்னு வந்திருக்கேன். நான் இந்த மாதிரிலாம் நான் உயிரை விட்டுற மாட்டேன், ரைட்டா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாது இருத்தல், அந்த வேலையை எடுத்துட்டு இருக்கோமே. லைஃப்ல கோல் வச்சுட்டு இருக்கோம்ல, கோலே இல்லாம இல்லை. எவ்வளவு கவிதைகள் எழுத வேண்டும், நாட்டுக்கு உழைக்க வேண்டும், இது செய்வதற்காக இமைப்பொழுதும் சோறாது இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கூட பிரேக்கே கிடையாது, ஒரு பிரேக் எடுத்துக்கோலாம் கிடையாது, அந்த வேலையே கிடையாது இல்லையா? இமைப்பொழுதும் சோறாது இருத்தல், அந்த மாதிரி இருந்து இந்த நாட்டுக்கு உழைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோமே. அப்படி இருக்கும் நான் இந்த மாதிரி ஆளுங்க மாதிரி நான் இந்த வேடிக்கை மனிதர் மாதிரி நான் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு காளியை ஸ்ட்ராங்கா கேட்கிறார். இந்த கவிதை ரொம்ப பிரபலமான கவிதை, நிறைய இலக்கிய கூட்டங்கள் பல இடங்கள்ல பல பேர் சொல்லக்கூடிய இந்த கவிதையை கோட் பண்ணுவாங்க. முக்கியமா அந்த கடைசியில ரொம்ப பிரமாதமா கர்வமா சொல்லிக்குவாங்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அந்த வரி பாரதியார் சொன்னா பரவாயில்ல இல்லையா, பாரதியார் கேட்கலாம், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதியார் கேட்கலாம். அப்போ அந்த அந்த பாரதியாருங்கிற ஒரு லைஃபுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவர் வீழக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருக்கு. பாரதி விழக்கூடாது இல்லையா, அவரை தூக்கி பிடிக்கணும் நம்மலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு சொன்னாக்கா, பாரதி சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் இருக்கு. நம்மலாம் சொன்னாங்க நீ வீழ்ந்தா என்ன விளையாட்டு என்ன, யாரு கக்கிறது, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, விழுந்துட்டு போயேன் என்னாச்சு, அதனால நீ விழுந்ததால என்ன பூமியில என்ன மாறுதல் வந்துட போகுது, ஒன்றும் இல்லை இல்லையா? அப்புறம் அம்மாவும் என்ன சொல்லிக்கிறது, ரொம்ப அது ஒரு ஈகோ, அது ஒரு திமிரு. தனியே பாரதியார் நினச்சிக்க வேண்டியது. அவன் அத்தனை பேரும் நானும் பாரதியார் நினச்சிக்கிட்டு எல்லாம் ஆக்சுவலாக அவங்கெல்லாம் வேடிக்கை மனிதர்கள். மனசுல நினைப்பு பாரதியார் நினைப்பு, அவன் சொல்லிட்டு இருப்பான், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. எனக்கு அப்போ தோணும், விழுந்துறேன் என்ன இப்போ, நான் அவனை தள்ளி விடுறேன், யாருக்கு என்ன ஆச்சு, ஒருத்தருக்கும் ஒன்றும் இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். நீ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஒரு வெற்றுக்கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க நிறைய. எனவே ஏதோ ஒரு வகையில பாரதியாருடைய ஒரு வரி ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. நிறைய டிஷர்ட்லாம் போட்டுப்பாங்க, டிஷர்ட்லாம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னா போட்டு டிஷர்ட்லாம் போட்டு அதெல்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அந்த அந்த வரி பிரபலமானது, அந்த அந்த வகையில பாராட்ட வேண்டும். பாரதியாருடைய ஒரு வரியை அதை பிடிச்சிக்கிட்டாங்களே. இந்த பவர்ஃபுல் கவிதையை தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய இருக்கு இந்த கவிதையில.
இந்த கல்யாண நாளிலே பாரதியாருடைய கவிதை, அதில் மிக முக்கியமான ஒரு ஸ்டான்ஸா. அதோடு உங்களை எல்லாரும் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. நாளை பார்க்கலாம்.